தன்னை தூக்கிலிட அழைத்தபோது, தான் படித்துக் கொண்டிருக்கும் புத்தகத்தை முடித்துவிட்டு வருகிறேன் என்று சாகும் தருவாயிலும் கூட புத்தகம் வாசித்தவர் மாவீரன் பகத்சிங். மரண தண்டனை விதிக்கப்பட்டு நஞ்சு தனக்கு கொடுக்கப்படும் வரை படித்துக் கொண்டே இருந்தாராம் கிரேக்க நாட்டு சிந்தனையாளர் சாக்ரட்டீஸ். வேறு எந்தச் சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றாராம் நெல்சன் மண்டேலா. ₹1,00,00,000 கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, ஒரு நூலகம் கட்டுவேன் என்று சொன்னாராம் காந்தியடிகள். ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும்போது வரும் முன்பணத்தில் முதல் $100களுக்கு புத்தகம் வாங்குவாராம் சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கித் தரும் அதிசிறந்த பரிசு ஒரு புத்தகம்தான் என்றார் வின்சென்ட் சேர்ச்சில். தான் மறைந்த பிறகு தனது சடலத்தின் மீது மலர் மாலைகள் வைக்க வேண்டாம், புத்தகங்கள் வைக்க வேண்டும் என்றாராம் ஜவஹர்லால் நேரு. புத்தகத்தின் சில பக்கங்கள் பாக்கியிருப்பதால் அதை முடிக்கும் வரை அறுவை சிகிச்சையை தள்ளி வைக்கச் சொன்னாராம் அறிஞர் அண்ணா. ஒரு நாளில் 12 மணி நேரத்தை படிப்பதிலும் படித்ததை சிந்திப்பதிலும் செலவிட்டாராம் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். கற்றரை தூறும் அறிவு என்றார் திருவள்ளுவர். ஒரு நூலகம் திறக்கப்படும்போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்றார் விவேகானந்தர். கைத்துப்பாக்கிகளை விட புத்தகங்கள் பெரிய ஆயுதங்கள் என்றார் புரட்சியாளர் லெனின்.